எங்க போன ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெட்ரா. இன்னைக்கு நம்ம வந்து குவாகம் அந்த திருவிழாவுக்காக வந்தோம். அது நாளைக்கு தான் தாலி கட்ட போறாங்க. நாளான்னைக்கு வந்து தாலியா இருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்காக வந்தோம். விழுப்புரத்துல வந்து இன்னைக்கு வந்து முன்னாடியே ஸ்டே பண்ணிடுவாங்க வந்து திருநங்கைகள் எல்லாருமே. அப்ப நம்ம வந்து யாராவது ஒருத்தர் கிடைப்பாங்களா, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தேடிட்டே இருக்கும்போது சிஸ்டரை பார்த்துட்டோம். சிஸ்டர் என்ன பண்ணோம், கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க அழகு முகத்தை பார்த்து மயங்கி போய் நாங்கள் கேட்டோம். அவங்க உடனே என்ன சொல்லிட்டாங்க, அப்புறம் தாராளமா கொடுக்குறான், உடனே என் ரூமுக்கே வேணாலும் வாங்க அப்படின்னாங்க. பரவாயில்லையே, லைட்டிங்கோட நைட்டே போயிட்டு லைட்டிங்கோட கிடைக்குதுன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி வந்துட்டோம் ரூமுக்கு. இது வந்து சிஸ்டர் வந்து உட்கார வச்சு அவங்ககிட்ட ஒரு தலைவணியை கொடுத்தாச்சு, என்கிட்ட ஒரு தலைவணியை கொடுத்தாச்சு. இதை வச்சுக்கிட்டு நம்மளும் ஒரு பெரிய செலிபிரிட்டி மாதிரி என்ட்ரி கொடுக்க போறாங்க அவங்க நம்ம கிட்ட. நம்ம எடுக்க போறோம். உங்க பேர் என்ன? என் பேர் ரெட் சோனா. ரெட் சோனா. ரெட் சோனானா ஏதோ ஒரு சோப்பு பேராம்ல, அப்படி ஒரு சோப்பு இருக்கா? இருக்கு. அந்த சோப்பு வந்து போட்டோம்னா சிகப்பாயிடுவாங்க போல, அதனாலதான் அழகா இருக்கீங்களா? அந்த பேர் வச்சனால அழகா இருக்கீங்களா, இல்ல அந்த சோப்பு போட்டு குளிச்சனால அழகா இருக்கீங்களா? அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது, நீங்க இயற்கையாவே அழகுதான். நீங்க பரவாயில்ல, ரொம்ப வெக்கப்படுறீங்க. வெக்கப்படாம பேசுங்க. அழகா இருக்குன்னா வெக்கப்படுறீங்க, உண்மையை சொல்லுங்க. இயற்கையில இருந்து அழகு அப்படின்னு சொல்லுங்க. வச்சுக்கோங்க. ஓகே, உண்மையிலேயே வந்து அழகான முகத்தை பார்த்த உடனே நாங்க கேட்டோம், ஒரு 5 நிமிஷம் கொடுங்கன்னு. வாங்க பரவாயில்லன்னு ரூமுக்கு கூட்டு வந்த முதல் திருநங்கை. யாரும் வந்து இந்த மாதிரி கூட்டிட்டு வந்து தைரியமா கொடுக்க மாட்டாங்க. இவங்க மட்டும் தான் முதல்ல ரூமுக்கு வாங்க, நான் உங்களுக்கு எவ்வளவு நேரம் வேணாலும் டைம் தரேன், நீங்க என்கிட்ட என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி இப்போ நம்ம கேட்குறோம். அது வந்து முதல் பேரே வந்து ஒரு வித்தியாசமான பேரா இருக்கு. உங்களோட ஏஜ் என்னன்னு சொல்ல முடியும்? என்னோட ஏஜ் வந்து 25. 25 வயசு. 18 வயசு பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க. ஆனா 25ன்னுட்டீங்க. கிண்டல்லாம் பண்ணாதீங்க. கிண்டல்லாம் இல்ல, ஒரிஜினலாவே அதுதான். இங்க வரீங்கல்ல இந்த கோயிலுக்கு, குவாகம் கோயிலுக்கு எத்தனை வருஷமா வரீங்க? இதோட 2வது வருஷம் வரேன். தாலி கட்டுறது 2வது வருஷம். போன வருஷம் வந்தீங்கல்ல? போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம். ஓகே, போன வருஷம் கோயிலுக்கு வரல. போன வருஷம் முந்தின வருஷம் வந்தீங்க. சாமி கிட்ட நீங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சிருப்பீங்க. அப்படி வச்சு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சா இல்ல எப்படி? ஓகே, ஓரளவு ஓகே. இன்னும் வந்து முழுசா உங்களுக்கு வந்து வரம் தரல. இந்த தடவை கண்டிப்பா தருவாரு. கண்டிப்பா தருவாரு, நம்பிக்கையோட இருக்கு. ஓகே, நாளைக்கு நம்பிக்கையோட தாலி கட்டுங்க. நாளைக்கு நம்பிக்கையோட உங்களுக்கு எல்லாமே நடக்கும். நாங்களும் வந்து அந்த அதே கண்டிப்பா உங்களையும் நல்லா வச்சிருக்கட்டும், எங்களையும் எல்லாத்தையும் நல்லா வச்சிருக்கட்டும், எல்லாருமே நல்லா இருக்கும். ஓகே, இப்ப மூக்குத்தி குத்துறீங்கல்ல? ஆமா. நான் நிறைய திருநங்கை பார்த்திருக்கேன். மூக்குத்தி வந்து சில பேர் குத்தி இருக்க மாட்டாங்க. முக்கால்வாசி பேர் நான் குத்துனதை பார்க்கல. எனக்கு சின்ன பொண்ணுங்க, பெரிய ஆளுங்க குத்திருக்காங்க. உங்களை மாதிரி சின்ன பொண்ணு குத்துனது பார்க்கல. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகி நீங்க குத்திக்கிட்டீங்களா? இது வந்து எங்களோட ஒரு முறை. இதுதான் மெயின் எங்களுக்கு. இது கண்டிப்பா நாங்க குத்தியே இருக்கணும். அதனால திருநங்கைக்குனாவா? நான் பார்த்த நிறைய பேர் குத்தாம இருந்தாங்க. கண்டிப்பா குத்திட்டு கழட்டி இருப்பாங்க. கண்டிப்பா இது குத்துவாங்க. அப்படியா? நான் ஒரு சரி ஓகே, நான் கவனிக்க போல. லிப்ஸ்டிக் போட்டுறீங்கல்ல, அது வந்து டெய்லி யூஸ் பண்ணுவீங்களா? இல்ல, நான் இந்த ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்றேன். ஏன்னா அழகா பளபளன்னு இருக்கு அந்த கலர். ஏன்னா பிராண்டடா வாங்குவீங்களா இல்ல பிராண்டட் கம்மியா வாங்குவீங்களா? பிராண்டட் எவ்வளவு ரேட் வரும்? ஒரு 700 800. இப்போ என்ன, ரோட்ல பார்த்தோம், இன்டர்வியூ கொடுங்கன்னு கேட்டோம். நீங்க உடனே வாங்க ரூம் கூட்டு வந்துட்டீங்களா? உங்களுக்கு பயம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையா? அதனால ஒண்ணும் இல்ல. இப்போ நான் வந்து உங்களை வந்து அடிச்சு உங்களை நான் பார்த்திருக்கேன், அதனால சேனல்ல நீங்களும் இருக்கீங்க, அதனால அந்த பழக்கத்தை சரி வாங்க, இதுல என்ன இருக்கு? சில பேர் இந்த மாதிரி வந்துட்டு அவங்க கழுத்துல காதுல ஏதாவது தங்கம் போட்டு புடிங்கிட்டு போயிட்டாங்க. கழட்டி தர வேணுமா? கவரிங்க, அதான் தைரியம் கூட்டு வந்துட்டீங்களா? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு நம்பிக்கை தான் உங்க மேல. என் மேல நம்பிக்கை வச்சு நீங்க எப்படி பேட்டி கொடுக்கலாம்னு கேட்டீங்க. ஒரு மரியாதை, ஒரு நீங்க வழினா வந்து என்ன கேட்டீங்க, அந்த மாதிரி மரியாதையை நான் உங்களுக்கு. நல்ல ஒரு பொண்ணா இருக்கீங்க. இப்போ வந்து உங்க வீட்டுல வந்து உங்களை ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கிட்டாங்க. எவ்வளவு நாள் ஃபர்ஸ்ட்லயே ஏத்துக்கிட்டாங்களா இல்ல கொஞ்ச நாள் ஆச்சா? 6 மாசம் என்னை ஏத்துக்கல. வீட்டுல இருந்து நான் போய் அப்புறம் எல்லாம் அண்ணன் தம்பி ஃபேமிலி எல்லாருமே காலைல எல்லாம் வந்து அண்ணன் எல்லாம் விழுந்தாங்க. கால்ல வந்து விழுந்தாங்களா? எங்க அண்ணன் கால்ல விழுந்தாங்க. என்னன்னு விழுந்தாங்க? வந்துரு, நீ மாறாத அப்படின்னா? மாறதுக்கு முன்னாடி 4 பேர் அண்ணன் தம்பிங்க. நாங்க கடைசி ஆள் நான். எனக்கு 3 அண்ணங்க இருக்காங்க. அதுல நல்லா கால்ல வந்து விழுந்தாங்க. மாறதுக்கு முன்னாடி? மாறதுக்கு நம்ம வீட்டை விட்டு ஓடி 1 மாசம் கழிச்சு வந்துட்டாங்க. இங்கதான் இருக்கிறேன்னு தெரிஞ்சு. எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? அவங்களுக்கு தெரியல, நாங்களே சொல்லி எங்க ஆயாவே சொல்லி அனுப்பிச்சு விட்டோம். ஆளை விட்டு சொல்லி அனுப்பிச்சு விட்டனால அவங்களே வந்தாங்க. நீங்க போக முடியாதுன்னு சொன்னது அப்புறம் கால்ல எல்லாம் விழுந்து அழுகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, அவங்க அழுந்துறாங்க, நான் இங்கதான் இப்படிதான் மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள போயிட்டேன். அப்புறம் அவங்க போயிட்டாங்க. எதுக்கு போக மாட்டேன்னு நீங்க சொன்னீங்க உங்க அண்ணன் கூட? இதுதான் என்னோட லைஃப். நான் அப்படி இருந்தேன்னா என்னை எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஓகே, இப்ப நான் என் ஃப்ரீடமா ஜாலியா என் ஃபேமிலியில எல்லாத்துக்கும் நல்லது கெட்டதுக்கு என் ஃபேமிலியில நான் இல்லாம
எதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கேன் நான். அப்படியா? இப்போ வந்து உங்களை எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. இப்போ உங்களை உங்க சொந்த எங்க பந்தம்லாம் சொந்த பந்தத்துக்கு எல்லார் வீட்டுக்கும் போவேன். எல்லார் வீட்டுக்கும் நல்லது, கெட்டதுக்கு எல்லாத்துக்குமே போவேன். எல்லாரும் என் கூடயே நம்ம வீட்டுக்கு வருவாங்க. யாரும் உங்களை தப்பா பேச மாட்டாங்க. எங்க ஃபேமிலில யாருமே பேச மாட்டாங்க. எங்க அப்பா வீட்டு ஃபேமிலியும் சரி, எங்க அம்மா வீட்டு ஃபேமிலியும் சரி, எங்க ஆளுங்கள ஃபேமிலியும் சரி. அவங்க வீட்டுக்கு எங்க ஆளுங்க அவங்க வீட்டுக்கு போனாலும் அவங்க கூட நான் ரொம்ப லேடிஸ், ஜென்ட்ஸ் கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவேன். உண்மையிலேயே நாங்க இவ்வளவு நாள் எடுத்த இன்டர்வியூல வீட்டுல அம்மா அப்பா ஒத்துப்பாங்க. சொந்த பந்தங்கள்லாம் நாங்க போக மாட்டோம். தூரமா நின்னு ஃபங்க்ஷன் இப்ப பாத்துட்டு அடுத்த வந்துருவோம் வாரம் அப்படின்லாம் பண்டிகை சொல்லுவாங்க. எங்க ஊர்ல. ஆ, ஃபோன் பண்ணி இன்னைக்கு கூப்பிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால போக முடியல. அது அரூர்ல பண்டிகை. ஓகே. என் சொந்தக்காரங்க உடனே ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. இப்ப நீங்க வந்து மாறதுக்கு முன்னாடி உங்களை வாடா போடான்னு தானே கூப்பிட்டுருப்பாங்க சொந்த பந்தம்லாம். இப்போ எல்லாரும் உங்களை எப்படி கூப்பிடுறாங்க? வாடப்படம் தான் கூப்பிடுவாங்க. இப்பயும் வாடா போடான்னு தான் கூப்பிடுறாங்க. எங்க அத்தை வீட்டு பொண்ணுங்க மத்தவங்கலாம் வந்து கார்த்திகான்னு கூப்பிடுவாங்க. கார்த்திகா. என் வீட்டுல ஃபேமிலிக்கு தெரிஞ்ச பேர் வந்து கார்த்திகா. ஓகே, ஓகே. அதனால கார்த்திகான்னு இந்த ரெட் கூப்பிடுவாங்க. சோனா வந்து இங்க உள்ள அது வந்து ரெக்ஸோனாங்கிறது வந்து வாயில டக்குன்னு நுழையாது, கிண்டல் பண்ணுவாங்க. ஆமா. அதனால வந்து ஆனா எல்லாத்துக்கும் தெரியும். அதனால கார்த்திகான்னு கூப்பிடுவாங்க. கார்த்திகான்னு சொன்னா தெரியும் எல்லாத்துக்கும். கார்த்திகா அண்ட் ரெட் சோனா. இப்ப வந்து உங்க அண்ணன் வந்து கால்ல வந்து கதறினாரு. திரும்ப எப்படி ஏத்துக்கிட்டாரு திரும்ப? அவன் இன்ன வரைக்கும் என்கிட்ட சரியா பேச மாட்டான். இன்ன வரைக்கும் பேச இன்ன மாட்டாரு. வரைக்கும் பேச மாட்டான். எங்க வீட்டுல அவன் மட்டுமே மூஞ்ச கொடுத்து என்கிட்ட இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரே வீட்டுல இருப்போம். ஃபர்ஸ்ட்ல வந்து நான் உள்ள இருந்தேன்னா அவன் வெளியே இருப்பான். நான் உள்ள வந்தேன்னா அவன் வெளியே போயிருவான். இப்ப நாங்க ஒன்னாவே உட்காடுறோம், ஒன்னா பிடிக்கிறோம். ஆனா மூஞ்ச கொடுத்து இன்ன வரைக்கும் என்கிட்ட பேசுனது இல்லை. அதெல்லாம் வலிக்குதுங்க. எப்படிங்க மடக்கி உட்காந்துருக்கீங்க? இன்ன வரைக்கும் ஆனா அவன் ஒருத்த மட்டும் நடால மட்டும் பேசுவான். அவன் பேரு சரவணகுமார். மூத்த அண்ணன், கடைசி அண்ணன். மூத்த அண்ணன் வந்து பேசுவாங்க. அவங்களாம் நல்லா பேசுவாங்க. என் கடைசி அண்ணன் மோகன்ராஜ். அவங்கதான் என்னோட பெரிய என்னோட நிஜமா என் வீட்டுல நல்லா எனக்கு ரொம்ப சப்போர்ட்னு கேட்டா அவங்கதான் ஃபர்ஸ்ட் ஆள். மறக்க முடியாத நீங்க அந்த உங்க அண்ணனுக்கு மறக்க முடியாத அண்ணன், மறக்க முடிஞ்ச அண்ணன் இதெல்லாம் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நீங்க ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா? உங்க வருமானத்துல என்ன வாங்கி கொடுத்துருக்கேன்? அவனுக்கு எதுவும் வாங்கி கொடுத்துல. அவங்க பையனுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். குழந்தை இருக்கா? எத்தனை குழந்தை? ஒரு பையன் இருக்கான், சஞ்சுன்ட்டு. ஓகே, ஓகே. அவர் வாங்கி கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது வாங்கி தருவாங்களா உங்க அண்ணன்கள்லாம்? அண்ணன் எனக்கு சாரி. இப்ப நான் வரும்போது கூட எனக்கு 500 கொடுத்தாங்க. செலவுக்கு வச்சுக்கோங்க. ஆனா இப்போ எங்க போனாலும் சரி, கோயிலுக்கு, திருவண்ணாமலை எங்க போனாலும் சரி, யார் தராங்களோ இல்லையே மோகன்ராஜ்னு சொன்னேன்ல, கண்டிப்பா அந்த அண்ணன் தருவாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு கிடைச்ச அந்த தங்கமான அண்ணன் வந்து யாருக்கு பெருசா கிடைக்க மாட்டாங்க. அது மாதிரி உங்க சொந்த பந்தம்லாம் அவங்க ஏத்துக்கிட்டாங்க பாருங்க. மற்றது இப்ப நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஒருத்தவங்க இன்டர்வியூ எடுத்திருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஃபங்க்ஷனுக்கு போவோம். ஆனா எங்களை தனியா கூப்பிட்டு இங்கெல்லாம் ஏன் வந்திருக்கு, நீ தனியா சீக்கிரம் சாப்பிட்டு போயிடு, நிக்காத, எங்களுக்கு அவமானமா இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்களாம். அது மாதிரிலாம் இல்லாம உங்க சொந்த பந்தம்லாம் உங்ககிட்ட அன்பா பேச உண்மையிலேயே நல்ல சொந்த பந்தங்க. என் முன்னாடி பேசுறாங்க கரெக்டா, இல்ல எனக்கு பின்னாடி எப்படி பேசுறாங்களோ தெரியல. ஆனா என் முன்னாடி எங்க ஃபேமிலியில எல்லாருமே சரி, எங்க ஆளுங்களே கிண்டல் பண்ணுவாங்க. பொழுதுனைக்கு போன பொம்பளைங்க வீட்டுல 10 நாள் 5 நாள் இருந்துக்கிற, எப்படி உனக்கு பிடிச்சிருக்கா அதெல்லாம், ஒரு மாதிரியா இல்லையான்னு எனக்கு கேட்பாங்க. எனக்கு ஆனா அதெல்லாம் தெரிவிக்காது, நார்மலா தான் இருக்கும். என் ஃப்ரெண்டு எல்லாருமே எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க. எதுக்கு இப்படி தட்டிட்டே இருக்கீங்க? ஐயோ, நான் ஒரு இன்டர்வியூ எடுத்துக்கிறது. ஏங்க கொஞ்சங்க தயவு செஞ்சு என்ன விடுங்க. நன்றி, வணக்கம். ஓகே, பண்ணிடுங்க.